அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பா மிஷன் 80 ப்ரோக்ராம்ல இருக்கோம். நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எஸ். அந்த வரிசையில் நம்மளுடைய டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் கவர் ஆக போகுது. நம்மளுடைய ஒரு முக்கியமான டாபிக் உமன் ஆக்டிவிஸ்ட், தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான பெண் ஆளுமைகள், பெண் செயற்பாட்டாளர்கள்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? எஸ். நீங்க எல்லாருமே சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். என்னன்னா நம்மளுடைய சிலபஸ்ல வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ப்ரிப்பரேஷன்ல எப்படி ப்ரிப்பரேஷன் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஒரு இண்டிவிஜுவலா இஷ்யூஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமா நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? எஸ். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது உமன் ஆக்டிவிஸ்ட். இந்த உமன் ஆக்டிவிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம். ஒன் இஸ் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்த, அதாவது சுதந்திரத்துக்காக போராடின முக்கியமான பெண் ஆளுமைகளையும், அதே சமயத்துல சோசியல் ரீஃபார்முக்காக, அதாவது சமூக சீர்திருத்தத்துக்காக இருந்த பெண் ஆளுமைகளை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இது ஒரு சின்ன டாபிக் தான், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். குயிக் ரிவிஷன் தான் முடிச்சிடுவோம். அளவா முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெண் செயற்பாட்டாளர்கள். அதுலயும் சுதந்திர போராட்டத்துல இருந்த, குறிப்பா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்ல இருந்த முக்கியமான பெண் செயற்பாட்டாளர்கள் யார் யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுல இல்லாத ஒரு சில பெண் ஆளுமைகள்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தியும் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். நம்மளுடைய அந்த பிடிஎஃப்ல ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருப்போம். அந்த பிடிஎஃப் நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? இதை தவிர்த்து வேற ஏதாவது பெண் ஆளுமைகள் இருக்காங்க அப்படின்னா நான் ரிவிஷன் கிளாஸ்ல கட்டாயமா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகேவா? எஸ். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் அம்புஜத்தம்மாள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமை. ஆமாவா இல்லையா? எஸ். அம்புஜத்தம்மாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பெண் ஆளுமை. ஆமாவா? குறிப்பா காந்திஜியோடைய முக்கியமான ஒரு டிசிபிள் மீன்ஸ் வந்து அவருடைய முக்கியமான ஒரு வழிகாட்டுதலா எடுத்தவங்க, காந்திஜியோடைய கருத்துக்களை கவரப்பட்டவங்க. கஸ்தூரிபாயால் ஈர்க்கப்பட்ட அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இதுல அம்புஜத்தம்மாள் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க. அம்புஜத்தம்மாள் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லிட்டு. காந்தியின் வேண்டுகோளின் பேரில் தேசிய இயக்கத்துக்கு தன்னுடைய நகைகளை நன்கொடையாக வழங்கியவர். ஓகேவா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு முக்கியமான பெண்கள் வந்து நகையை கொடுத்திருப்பாங்க. ஒருத்தர் அம்புஜத்தம்மாள், இன்னொருத்தர் ருக்மணி லட்சுமிபதி. ஆமாவா இல்லையா? இந்த ரெண்டு முக்கியமான பெண் ஆளுமைகளுமே தன்னுடைய நகைகளை காந்திஜியை கொடுத்திருப்பாங்க. இவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ருக்மணி லட்சுமிபதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹரிஜன் சங்கத்துக்காக தன்னுடைய நகைகளை வச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு கீழ்ப்படியாமை இயக்கம், அதாவது சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் டைம்ல அரசியல் வாழ்க்கையில நுழைறாங்க. ஓகே. இப்போ 1930ல சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் டைம்ல. ஓகேவா? எஸ். அதான் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு. She advocated from Kumbakonam and she was fascinated by Gandhiji ideas. Impressed by Kasturiba, she led a simple life. ஆமாவா? எளிமையான வாழ்க்கை வாழறாங்க. She joined a number of women who donated the jewelry to national movement on Gandhiji's request. She entered into the political life in 1930 during civil disobedient movement. ஆமாவா இல்லையா? அவங்க வந்து நம்மளுடைய ஒத்துழையாமை இயக்கம் காலத்துல உள்ள வராங்க. ஓகே. சிவில் டிசோபீடியன்ட்னா சட்டமறுப்பு இயக்க காலத்துல. ஓகே. அது மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துல இன்வால்வ் ஆறாங்க. 1948ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், சீனிவாச காந்தி நிலையம், அவங்களுடைய தந்தை மற்றும் காந்தி அவர்களோட நேம்ல 1948ல என்ன பண்றாங்க, சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. எந்த வருஷம்? 1948. ஓகேவா? எஸ். அது 1956ல வினோபா பாவே கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, பூதான் மூவ்மெண்ட், அதாவது பூமிதான இயக்கம். இங்கிலீஷ்ல பூதான் மூவ்மெண்ட், தமிழ்ல பாத்தீங்கன்னா பூமிதான இயக்கம். ஓகே. பூமிதான இயக்கத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. ஓகேவா? எஸ். தமிழ்நாட்டுல இந்த பூமிதான இயக்கத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ரெண்டு முக்கியமான ஆளுமைகள்ல ஒரு ஆளுமை அம்புஜத்தம்மாள் அவர்கள், இன்னொரு ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகே. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நம்ம ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், அவங்களோட இயக்கம் பேரை கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடைய இயக்கம் பேர். ஓகே. ரீசெண்டா பத்மா அவார்ட்ஸ் வாங்கினாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடைய அவங்களுடைய முக்கியமான இயக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அதுமாதிரி காந்தியின் தத்தெடுப்பு மகள், காந்தியோட வளர்ப்பு மகள், அடாப்டட் சைல்டுங்கிறது யாரு, நம்மளுடைய அம்புஜத்தம்மாள சொல்லுவோம். 1939ல இருந்து 42 வரைக்கும் பெண்கள் சங்கத்துடைய உமன்ஸ் இந்தியா அசோசியேஷனுடைய செயலாளராக இருந்திருக்காங்க. ஓகே. செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. ஆக்ட் அஸ் செக்ரட்டரி. ஓகே. ஷி வாஸ் செக்ரட்டரி ஆஃப் உமன் இந்தியா அசோசியேஷன். ஓகேவா? இப்ப கமெண்ட் பண்ணுங்க, உமன் இந்தியா அசோசியேஷனுடைய இயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. யார் அதோட ஃபவுண்டருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு ஆன்சர் தெரியும், கட்டாயமா நான் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன்ல ஆன்சர் கட்டாயமா சொல்றேன். பட் ஆனா நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்றீங்க, ஆனா என்ன பண்றது இல்ல, அதுக்கான ஆன்சரே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் வருத்தப்பட்டு இருந்தீங்க ஒரு சிலர். அதுக்கான விஷயம் என்னன்னா, நீங்க கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் என்ன தப்பாவே இருந்தாலும் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கட்டாயமா லைவ் டிஸ்கஷன்ல உங்களுக்கான ஆன்சர் கட்டாயமா நான் கொடுக்குறேன். ஓகேவா? எஸ். டோன்ட் வரி. அது மாதிரி அவங்களோட முக்கியமான சுயசரிதை நூல் பார்த்தோம் அப்படின்னா நான் கண்ட பாரதம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்ச டேட்டா தான்.
ஜஸ்ட் ஒரு ரீகால்க்காக தான். ஓகேவா? அப்ப நான் கண்ட பாரதம் யாரோடது? அம்புஜத் அம்மாள். இங்க பார்த்தா நம்ம வேல்யூடேஷன் பாயிண்ட் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம் வந்து அம்புஜத் அம்மாளோட என்னது, அவங்களோட நகைகள் அடமானம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்க காலத்துல தான் அரசியலுக்கு வராங்க. காந்திஜியோடைய வளர்ப்பு மகள் சொல்றோம். அவங்களோட முக்கியமான அமைப்பு பேரு சீனிவாச காந்தி நிலையம். எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1948. இன் 1948 she ஃபவுண்டட் சீனிவாச காந்தி நிலையம். ஆமாவா இல்லையா? எஸ், இதெல்லாமே அவங்களோட முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உமன் இந்தியா அசோசியேஷன் பெண்கள் சங்கத்தோடைய அவங்க வந்து என்ன வந்திருக்காங்க, தலைவர் செயலாளராக இருந்திருக்காங்க. அவங்களோட முக்கியமான சுயசரிதை நூல் பேர் என்னது? நான் கண்ட பாரதம்ங்கிறது. ஓகேவா? எஸ். அடுத்த முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள் பிலாங்ஸ் டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர்ல சேர்ந்தவங்க. அதனால அவங்க பேரு என்னது? கடலூர் அஞ்சலி அம்மாள் சொல்றோம். ஓகேவா? எப்ப இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியரை? கட்டாயமா அதை பேஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்மளுடைய அம்புஜத் அம்மாள் பார்த்தோம் அப்படின்னா 1930 தான் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்டமறுப்பு இயக்க காலத்துல தான் பண்றாங்கன்னா அரசியலுக்கு வராங்க. பட் அஞ்சலி அம்மாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டைம்ல வராங்க. ஓகே, அஞ்சலி அம்மாள் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. தென்னிந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி. ஓகே, எஸ். சவுத் இந்தியால ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முதல் பெண்மணி யாரு? நம்மளுடைய அஞ்சலி அம்மாள், கடலூர் அஞ்சலி அம்மாள். அவர் தனது குடும்ப நிலங்களையும் வீட்டையும் விற்று அந்த பணத்தை சுதந்திர போராட்டத்திற்காக செலவு செய்தார். நம்ம அம்புஜத் அம்மாள் பார்த்தோம், தன்னோட நகைகளை காந்திஜியோட ரெக்வஸ்டால நகைகளை அடக வச்சு கொடுத்துட்டார் காந்திஜிக்கு. அதே மாதிரி இவர் நம்மளுடைய அஞ்சலி அம்மாள் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வீட்டையும் நிலங்களையும் என்ன பண்றாங்க, வித்து அந்த பணத்தை போராட்டத்திற்காக செலவு பண்ணிருக்காங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டைம்ல. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட் என்னன்னு பார்த்தோம்னா நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா. நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்திருக்கோம். ஆமாவா? நீலன் சிலை அகற்றும் போராட்டம். இங்க கமெண்ட் பண்ணுங்க, நீலன் சிலை அகற்றும் போராட்டம் யார் தலைமையில நடந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. 1927 இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல பங்கேற்ற இன்னொரு முக்கியமான பெண்மணி யாருங்கிறதையும் இப்ப கமெண்ட் கொடுங்க. ஓகேவா? எஸ். அப்பதான் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், உங்களுக்கு எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். கட்டாயமா நீங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறது எந்த ஒரு யூஸ்மே இல்லைல்ல. ஆமாவா இல்லையா? எஸ். அப்போ 1927 நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல பண்ணிருக்காங்க நம்மளுடைய அஞ்சலி அம்மாள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஓகே, she was born in 1890 in a simple town called Muthunagar located in Kadalur. She started her political career by joining on non-cooperation movement of Gandhiji. She was the first woman in South India. Okay, இவதான் முதல் பெண்மணி சவுத் இந்தியால to participate in non-cooperation movement. She sold her family lands and her house, spent the money for freedom struggle. In 1927, she participated in the struggle for removing Neel statue. ஆமாவா இல்லையா? 1927. அதை தாண்டி அந்த நீலன் ஸ்டாச்சு சத்தியாகிரகா இன்வால்வ் ஆனதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க. அவங்க ஜெயில அரெஸ்ட் ஆகும்போது அவங்களுடைய 9 வயது குழந்தை அம்மா கண்ணுவே கூட கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஜெயில போட்டிருப்பாங்கன்னா பெரும்பாலும் அரெஸ்ட் ஆகிறாங்க சதன் இந்தியாவில் அரெஸ்ட் ஆகிறாங்களா பெரியார் முதற்கொண்டு எந்த ஜெயில தான் வச்சிருப்பாங்க, நம்மளுடைய பெல்லாரி ஜெயில தான். ஓகே, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு பெல்லாரி ஜெயில. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சித்திரவதைக்குள்ளாக இருப்பாங்க. அப்போ வந்து காந்திஜி அவங்களை மீட் பண்ண வந்திருப்பாங்க. நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப அரெஸ்ட் ஆனவங்க காந்திஜி மீட் பண்ண வரும்போது அவங்களுடைய டாக்டர் பார்த்திருப்பாங்க அம்மா கண்டுவை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க கூட கூட்டு போயிருப்பாங்க. எதுக்கு நீங்க ஜெயில வச்சு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார், அம்மா கண்ணு கூட்டு போயிருப்பார். எங்கன்னா வார்தா ஆசிரமத்துக்கு கூட்டு போயிருப்பார். ஓகே, அவருடைய காந்தியோடைய வார்தா ஆசிரமத்துக்கு கூட்டி போயிட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா லீலாவதி அப்படிங்கிற பேரை வச்சுட்டு அவங்களுக்கு படிக்க வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் அவர் படுகாயம் அடைந்தார். She was wounded badly in the salt சத்தியாகிரகா. சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று கர்ப்பமாக இருந்த போது கணவருடன் வேலூர் சிறைக்கு சென்றார். காந்திஜி அவரை பார்க்க கடலூருக்கு வந்தார். ஆனால் பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க, அவருக்கு அதை தடை பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த தடையும் மீறி ஓகே அதை பார்த்திருப்போம். அஞ்சலி அம்மாள் கேம் இன் ஹார்ஸ் கார்ட் வியரிங் புர்கா விசிட்டட் காந்திஜி 1934. ஓகே, 1934 காந்திஜி வந்து நான் யாரும் தடுக்க பார்க்க கூடாது, அஞ்சலி அம்மாளை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி தடை விதிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நம்மளோட அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காந்திஜியை புர்கா அணின்னு வந்து குதிரை மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க 1934 பார்த்திருக்காங்க. இந்த இயர்ல பார்த்து வச்சுக்கோங்க. 1934 காந்திஜி அவர்களை பார்க்க வந்திருக்காங்க இந்த புர்கா போட்டுக்கிட்டு. ஓகே, எஸ். அஞ்சலி அம்மாள் குதிரை வண்டியில் புர்கா அணிந்து வந்து காந்திஜியை 1934 சந்தித்தார். அவரது தைரியத்தை பார்த்து காந்திஜி என்ன சொல்றாங்க, நம்மளுடைய முக்கியமா வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி ஆஃப் சவுத்னு சொல்றாங்க. ஓகே, தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படி சொல்றாங்க. சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி சொல்லிட்டு யாரை சொல்றோம், நம்மளுடைய காந்திஜி வந்து அஞ்சலி அம்மாள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அஞ்சலை அஞ்சாதவங்க நான் வச்சுக்கோங்க. அஞ்சாதவங்கிறப்போ ஃபியர்லெஸ். அப்ப யாரு, ராணி நம்மளோட ஜான்சி ராணியோட கம்பேர் பண்றாரு. ஓகே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு கலந்து கொண்டு எங்க கடப்பா ஜெயில அரெஸ்ட் பண்றாங்க. முதல்ல பார்த்தது பெல்லாரி ஜெயில், இப்ப பாக்குறது கடப்பா ஜெயில். ஓகே, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் 3 முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 1947 3 டைம்ஸ் இருக்காங்க நம்மளுடைய எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆஃப்டர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் 1947 she was elected as a member of Tamil Nadu Legislative Assembly. ஓகே, 3 times.
அடுத்த ஒரு முக்கியமான பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பத்மாசினி அம்மாள். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பத்மாசினி அம்மாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு முக்கியமான பெண் ஆளுமை. பிரிலிம்ஸ்ல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1897 மதுரையில பிறந்திருக்காங்க. ஓகே, ஷி பார்ன் இன் மதுரை. 1920 தனது கணவருடன் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். அவர்களோட முக்கியமான வேலைனா காதி இயக்கத்தை ப்ரொபகேட் பண்றது. ஓகே, அது குறிப்பா மதுரை ரீஜன்ல காதி இயக்கத்தை ப்ரொபகேட் பண்ண முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்னா இந்த பத்மாசினி அம்மாள் அவர்கள். மதுரையில் நூற்பு சக்கரங்களை தயாரிக்க தொடங்கினார். மதுரையில் திலகர் ஆசிரமத்தை நிறுவினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல கிடையவே கிடையாது. அப்ப மதுரையில திலகர் ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு? நம்மளுடைய பத்மாசினி அம்மாள். ஓகேவா, எஸ், அதான் கொடுத்திருக்கு. தே ஸ்ப்ரெட்டிங் காதி மூவ்மெண்ட் அண்ட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் ஸ்பின்னிங் வீல்ஸ் அட் மதுரை. ஷி எஸ்டாப்ளிஷ்ட் திலக் ஆசிரம் இன் மதுரை. ஓகே, அண்ட் கண்டக்டட் கிளாஸஸ் ஃபார் அடல்ட்ஸ் இந்த ஈவினிங் டைம். மாலை நேரத்தில் என்ன பண்றாங்க? சுதந்திர போராட்ட விழிப்புணர்வு குறித்த விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா பத்மாசினி அம்மாள் அவர்கள் நடத்துறாங்க. ஓகேவா, எஸ். அடுத்து 1924 பெல்காமில் நடந்த காங்கிரஸ் காந்திஜி தலைமையிலான ஐஎன்சி அமர்வில் என்ன பண்றாங்க? கலந்துக்கிறாங்க. ஓகேவா, எஸ். 1924 பெல்காம் காங்கிரஸ் செஷன் பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. பெல்காம் காங்கிரஸ் செஷன் பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பெல்காம் காங்கிரஸ் செஷனுடைய இந்த வருஷம் 100th இயர், 100வது ஆண்டு விழா. லாஸ்ட் இயர், அதாவது 100 வருஷம் முடிஞ்சிருக்கு பெல்காம் காங்கிரஸ் செஷனுக்கு. இந்த ரிவிஷன் கிளாஸ்ல இந்த விஷயத்துல பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஹிஸ்டரி பேஸ்ட், ஐஎன்எம் பேஸ்ட் என்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குங்கிறத நான் கட்டாயமா சொல்றேன். ஓகேவா, பெல்காம் காங்கிரஸ் செஷன்ல காந்தி தலைமையிலான அமர்வில் நடந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு முதல்ல பார்த்தது திலகர் ஆசிரமம். அனதர் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா சகோதரி சங்கம், அதாவது சிஸ்டர் அசோசியேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பத்மாசினி அம்மாள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டர்ஸ் அசோசியேஷன், சகோதரி சங்கம் ஃபார் உமன்ஸ்க்காக, பெண்களுக்காக என்ன பண்றாங்க? இந்த சிஸ்டர்ஸ் அசோசியேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பத்மாசினி அம்மாள் அவர்கள். ஓகேவா, எஸ். அப்ப அவங்களோட முக்கியமான விஷயம் என்ன? முதல் விஷயம் காதி இயக்கத்தை பரப்பியிருக்காங்க. அடுத்து திலகர் ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 1924 பெல்காம் காங்கிரஸ் செஷன்ல காந்திஜியோட தலைமையில் நடந்த மாநாட்டில் என்ன பண்றாங்க? கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சகோதரி சங்கம், சிஸ்டர்ஸ் அசோசியேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அது முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுடைய பத்மாசினி அம்மாளால எந்த போராட்டம் ஞாபகம் வந்துடணும்? நம்மளுடைய நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நீலன் சிலை போராட்டம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். 1927 தனது கணவருடன் இணைந்து நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்றார். 1935 ஆண்டு காந்தியோட ஆலோசனைப்படி, ஓகேவா, எங்க மானாமதுரையில டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காக என்ன பண்றாங்க? ஒரு ஸ்கூல்ல தொடங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ? 1935, 1935. ஓகேவா, இப்ப கமெண்ட் பண்ணுங்க. காந்திஜியோடைய ஹரிஜன் சேவா சங்கம் எப்ப ஆரம்பிக்குது? ஹரிஜன் சேவா சங்கம், இங்கிலீஷ்ல ஹரிஜன் சேவா சங்கம்னு சொல்லுவாங்க. ஹரிஜன் சேவா சங்கம் எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது? அதுக்காக தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகை, அது ஹரிஜன் சேவா சங்கம்ங்கிறது ஹரிஜன மக்களுக்காக சேவை செய்யற ஒரு அமைப்பு. அதுக்காக தொடங்கப்பட்ட பத்திரிகை ஹரிஜன். இந்த பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகேவா, எஸ். இந்த 2 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மதுரையோட ஹரிஜன சேவா சங்கத்தோட தலைவர் யார்? மதுரை ஹரிஜன சேவா சங்கத்துடைய தலைவர், மதுரை ஹரிஜன சேவா சங்க தலைவர் யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹரிஜன் சேவா சங்கம் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அதுக்காக ஹரிஜன் பத்திரிகை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? மதுரை ஹரிஜன் சேவா சங்கத்தோட தலைவர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, எஸ். நம்ம டார்கெட் வந்து 200 கமெண்ட்ஸ் பண்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேவா, எஸ். அப்ப வந்து மானாமதுரையில தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக என்ன பண்ணிருக்காங்க? பள்ளியை நிறுவ சொன்னது யாரு? காந்திஜி. அதன் அடிப்படையில 1935 நம்ம என்ன பண்றாங்க? 1935 she started a schools for depressed class people in the மானாமதுரை as per Gandhiji's advice. ஓகேவா, எஸ். அடுத்து பார்க்க போறது நம்மளுடைய கேபி ஜானகி அம்மாள். ஓகே, இவங்களை பத்தினா நம்ம ஸ்கூல் புக்ல பெரிய அளவுக்கு டேட்டா இருக்காது. கேபி ஜானகி அம்மாள் இவங்களுமே மதுரையில தான் பிறந்திருக்காங்க. லைக் நம்மளுடைய பத்மசாணி அம்மாள். பத்மசாணி அம்மாள் மாரியே மதுரையில பிறந்த ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமை யாருன்னா ஜானகி அம்மாள். திருநெல்வேலி ஒத்துழையாமை இயக்கத்துல ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டாங்க. திருநெல்வேலி நடந்த அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல கைது செய்யப்பட்டாங்க. ஓகே, அப்போ ஒத்துழையாமை இயக்கத்துல முதல்ல பார்ட்டிசிபேட் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா அஞ்சலி அம்மாள். அது அரெஸ்ட் ஆன பெண்ணு யாரு கேட்டாங்க? யாரு? கேபி ஜானகி அம்மாள். ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டிசிபேட் பண்ணி அரெஸ்ட் ஆனது முதல் யாரு? நம்மளுடைய ஜானகி அம்மாள் தான். ஓகே, எஸ். அதையும் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது கேட்டாங்கன்னா அஞ்சலி அம்மாள். ஆனா வந்து அரெஸ்ட் ஆனது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜானகி அம்மாள். ஓகேவா, அதான் கொடுத்திருக்கு. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். ஓகே, she was the first woman in the South India to be arrested by the British in civil disobedience movement. ஓகே, சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் கிடையாது, சட்டமறுப்பு இயக்கம். சிவில் டிசோபீடியன்ட்னா சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமைனா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, அப்போ சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல அரெஸ்ட் ஆன முதல் பெண்மணி யாரு? நம்மளுடைய
KP Janaki Ammal. Okay, she joined in INC in 1936 and subsequently joined in the Congress Socialist Party. Okay வா? Yes. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ்ல இருந்த ஒரு சில அதிருப்தி தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கட்சி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி 1934 1934ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஜேபி நாராயண், மினு மாசானி அவங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கட்சி தான் இந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. இவங்களோட ரோல் எப்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சுன்னா 1942ல ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துருவோம். 1942ல நம்மளோட காந்திஜி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் டைம்ல டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் காந்திஜி எல்லாம் முக்கியமான காங்கிரஸ் லீடர்லாம் எங்க போயிட்டாங்க? ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயிலில் வெளில இருந்து அதாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணது யார் அப்படின்னா இந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸ் தான். ஜேபி நாராயணன், மினு மாசானி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை ஃபர்தரா கொண்டு போறாங்க. இட்ஸ் சக்சஸ்ஃபுல்லான மூவ்மெண்ட். ஆமாவா இல்லையா? எஸ். 1940 ஃபர்ஸ்ட் ஐஎன்சில இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியில சேர்றாங்க. பட்லகுண்டுவில் ஜீவானந்தம் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோரால் ஈர்க்கப்பட்டு 1940ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இணைகிறாங்க. அப்போ நம்மளுடைய ஜானகி அம்மாள் ஐஎன்சில இருக்காங்க, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியில இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான ஆளுமை யாருன்னா ஜீவானந்தம். நம்ம பின்னாடி அடுத்த முக்கியமான முன்னாடி ஒரு டாபிக் பார்த்துருப்போம், பா ஜீவானந்தத்தை பத்தி பார்ப்போம். ஓகேவா? எஸ், ரொம்ப முக்கியமான ஆளுமை பா ஜீவானந்தம். பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பெரியாரோட வேண்டுகளுக்கு என்னங்க பா ஜீவானந்தம் அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகம் பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஜானகி அம்மாள் அவங்கள பத்தி முக்கியமா சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்தபோது காங்கிரஸ் ஆட்கள் அதை புறக்கணித்த போது அவரை வரவேற்பில் பங்கேற்றனர். என்னன்னா இப்ப கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாமே கமெண்ட் பண்ண சொல்றேன்னு நினைக்காதீங்க. கட்டாயமா இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்த விஷயம் தான். ஆமாவா இல்லையா? முத்துராமலிங்கருடைய வேண்டுகோளின் பேரில், ஓகே ஐயா, முத்துராமலிங்கரோட வேண்டுகோளின் பேரில் சுபாஷ் சந்திர போஸ் தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தார், மதுரைக்கு எப்ப வந்தாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அப்ப வந்த போது ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆல்ரெடி காங்கிரஸோட தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் எங்க வந்திருப்பார்? அந்த ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற அமைப்பே ஆரம்பிச்சிருப்பார். அப்போ மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்தப்ப அவரோட வரவேற்புல பங்கேற்கிறாங்க. அப்ப யார் வெல்கம் பண்ணல? காங்கிரஸ் அதை ரிஜெக்ட் பண்ணது. காரணம் காங்கிரஸ் வந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டார். அதனால ஓகே, அகில இந்திய ஜனநாயக பெண்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆல் இந்தியா டெமோக்ராட்டிக் உமன் அசோசியேஷனோட தலைவராக இருந்திருக்கார். சுதந்திர இந்தியாவில் 1947 மதுரை நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் கவுன்சிலர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பிறகு மதுரை நகராட்சிக்கு மதுரை கார்பரேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முனிசிபாலிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஜானகி அம்மாள். இவங்களை பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல டேட்டா இல்ல, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்த ஒரு முக்கியமான பர்சன் ருக்மணி லட்சுமிபதி. இவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். ருக்மணி லட்சுமிபதினாலே என்ன ஞாபகம் வந்துடும்? நம்மளுடைய திருச்சி சத்தியாகிரகா. ஓகே, எஸ். இது கொஞ்சம் ஃபாண்ட் சின்னதா இருக்கும். உங்களுக்கு PDF டவுன்லோட் பண்ணி அதில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1920 அவர் அரசியலில் நுழைந்த போது சுதேசி இயக்கத்தில் ஈடுபட்டார். 1923 காங்கிரஸ்ல ஜாயின் பண்றார். ஓகே, 1930 சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல வேதாரண்யம் சால் சத்தியாகிரகம்ல இன்வால்வ் ஆகிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ நம்மளுடைய வேதாரண்யம் சால் சத்தியாகிரகம் நம்ம ராஜாஜிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று முதல்ல அபராதம் செலுத்தின பெண் யார் தான்? நம்மளுடைய ருக்மணி லட்சுமிபதி. ஷி வாஸ் a first female prisoner in சால் சத்தியாகிரகா. ஓகே, மூவ்மெண்ட் அண்ட் பெய்ட் பெனால்டி. ஓகேவா? அவங்க தான் முதல் முறையா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகத்தில் இன்வால்வ் ஆகி என்ன பண்றாங்க, தண்டனை கட்டுறாங்க. 1934 வந்து மெட்ராஸ் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 34ல இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஓகேவா? குறிப்பா லெஜிஸ்லேட்டரா, ஒரு சட்டமன்றவாதியா ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. மெட்ராஸ் மேலவைக்கு 1934 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 37ல வந்து சென்னை சட்டமன்றத்தில் வாக்கு மூலம் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பெண் உறுப்பினர் யாரு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அப்ப முத்துலட்சுமி ரெட்டி வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க நாமினேட்டட் மெம்பர் தான். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. ஓகேவா? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் பிரதிநிதி யாருன்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா? In 1937 she was elected as a Madras Legislative Council as a first female legislator by vote. வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேவா? அப்புறம் 1946ல டி பிரகாசம் மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரான போது அவர் அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. யாரோட மினிஸ்டர்ல? நம்ம டி பிரகாசம் அவருடைய மினிஸ்ட்ரியில என்ன மினிஸ்டரா இருந்திருப்பாங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருப்பாங்க. ஓகேவா? எஸ். இப்ப கமெண்ட் பண்ணுங்க, இந்தியாவுடைய முதல் பெண் அமைச்சர் யாரு? ஓகே, முதல் பெண் அமைச்சர், முதலமைச்சர் கிடையாது, முதல் பெண் அமைச்சர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சென்ட்ரலி கமெண்ட் பண்ணுங்க, ஸ்டேட் மாகாணங்கள் வைஸ்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
In 1946, T. Prakasam became the Chief Minister of the Madras Presidency. She served as the Ministry of Health in his cabinet. First woman minister in the state. அப்ப மதராஸ் மாகாணத்துல முதல் பெண் அமைச்சர் யாரு? நம்மளுடைய ருக்மணி லட்சுமிபதி. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேவா? எஸ். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது சோசியல் ரீஃபார்மர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது சமூக விடுதலைக்காக போராடின முக்கியமான ஆளுமைகள்லாம் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல முதல் முக்கியமான ஆளுமை முத்துலட்சுமி அவர்கள். நம்ம இவங்களை பத்தி நிறைய பார்த்திருப்போம், இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? முத்துலட்சுமி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காலத்துல பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல என்ன பண்றாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இந்த இயர் ஆஃப் 1907ல சேர்றாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல MCCல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் MMCல. அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக கருதப்பட்டார். பட் ஆனா அவங்க வந்து இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் கிடையாது. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இவங்க மദ്രാஸ் மாகாணத்தோட முதல் பெண் மருத்துவர். ஓகே, இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் கிடையாது. மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல் பெண் மருத்துவர் தான் யாரு? முத்துலட்சுமி அவர்கள். அன்னி பெசன்ட் மற்றும் மகாத்மா காந்தியால ஈர்க்கப்பட்டார். சங்கர் ஹரிஹரன் அவர்களின் சட்டமேலவைக்கு உறுப்பினராக இந்தியாவின் இவர் ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம முதலே பார்த்தோம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட முத்துலட்சுமி அவர்கள் தான். யார் ரெக்கமெண்ட் பண்றா? சங்கர் ஹரிஹரன். இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் 1926 அப்ப 1926 அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணப்படுறாங்க. முதல் பெண்மணியாக பரிந்துரைக்கப்பட்டார். ஓகேவா? எஸ். அதுமாதிரி சட்ட மேலவையுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்கார். தலைவர் கிடையாது, துணைத் தலைவர், டெபுட்டி சேர்பர்சனா இருந்திருக்கார். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா she was also elected as a chairperson கேட்டா நோ. என்னது? டெபுட்டி சேர்பர்சன், துணை தலைவராக தான் சட்டமேலவைக்கு இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க? சங்கர் ஹரிஹரன். அப்போ நம்மளுடைய முத்துலட்சுமி அவர்கள் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரா இருந்தப்ப, ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பரா இருக்கும்போது, MLC-யா இருக்கும்போது சீஃப் மினிஸ்டரா இருந்தது யாருங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, முதலமைச்சரா இருந்தது யாரு? ஓகே, அடுத்து இவங்களோட முக்கியமான விஷயம் பார்க்கும்போது அவருடைய பில்ஸ், ஆமாவா இல்லையா? சாரதா ஆக்ட் நம்ம பார்த்திருப்போம். சாரதா ஆக்ட் கொண்டாந்து யாரு? முத்துலட்சுமி அவர்களுடைய இனிஷியேட்டிவ் பார்த்திருப்போம். அவர்கள் குறைந்தபட்ச திருமண வயதை ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 16 சொல்லி டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருப்பார். 1930ல தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, மசோதா தான் வந்துச்சு. பட் நிறைவேறது எப்போ அப்படின்னா October 9, 1947 தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க கொண்டு வந்தது மசோதா மட்டும்தான். அந்த மசோதா சட்டம் ஆகல. 1930ல தேவதாசி அபாலிஷன் பில்லு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டாந்துருப்பாங்க. பட் விச் வாஸ் பாஸ்ட் இன் October 9, 1947 டியூரிங் ஓமந்தூரார் OP ராமசாமி அவங்களோட பீரியட்ல, OPR பீரியட்ல, ஓமந்தூர் ராமசாமி அவங்களோட பீரியட்ல தான் பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? OP ராமசாமி பீரியட்ல. ஓகே, அப்போ 1930 புனேயில் அகில இந்திய மகளிர் மாநாட்டை நடத்தினார். எப்போ? 1930ல ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ், ஆமாவா இல்லையா? எஸ், ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸை நடத்திருப்பாங்க 1930ல. அதெல்லாம் பார்த்திருப்போம். 1930ல காந்திஜி சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிருப்பாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்டோட விளைவா, சட்டமறுப்பு இயக்கத்தோட விளைவா காந்திஜி அந்த தண்டி மார்ச் பண்ணிருப்பாரா, அதோட விளைவா காந்திஜி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. மேல அரெஸ்ட் ஆனதால அவருடைய MLC பதவி என்ன பண்ணிருப்பார்? ராஜினாமா பண்ணிருப்பார். ஓகே, மேபி கொஸ்டின் கேட்கலாம். அப்ப முத்துலட்சுமி அவர்கள் ராஜினாமா பண்றதுக்கான காரணம் காந்திஜியோட அரெஸ்ட். ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அதுமாரி பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியமான ரீஃபார்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுல 1930 என்ன பண்றாரு? சாந்தோம்ல முக்கியமா அந்த ஆர்ஃபன்ஸ்க்காக ஒரு அவை இல்லம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவை இல்லம் ஃபார் ஆர்ஃபன்ஸ், அதாவது கைவிடப்பட்ட அனாதை குழந்தைகளுக்காக என்ன பண்றாங்க? அவை இல்லம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 1930ல. அதுவே பாத்தீங்கன்னா 1949ல என்ன பண்றாங்கன்னா கேன்சர் பேஷன்ஸ்க்காக ஒரு ரிலீஃப் ஃபண்டை கொண்டாடுறாங்க. கேன்சர் ரிலீஃப் ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 1949ல. அதுமாதிரி 1952ல 1952ல அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் எதுன்னு கேட்டா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். அது வந்து பிரதமர் அடிக்கல் நாட்டினது 1952. ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரதமர் நேரு அடிக்கல் நாட்டினது 52, பட் செயல்பட தொடங்கினது 54. ஓகே, ஆப்ரேட் ஃப்ரம் 1954. ஓகேவா? ஃபங்க்ஷனிங் ஆன் 1954. 1954ல இருந்து தான் செயல்பாட்டில் இருக்கு. ஓகே, 1956ல she received பத்மபூஷன் அவார்டு அவர் கொடுக்குறாங்க. அவரோட புத்தகம் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மை எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ் எ லெஜிஸ்லேட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். மை எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ் எ லெஜிஸ்லேட்டர் அவங்களுடைய முக்கியமான புத்தகம். ஓகே, அவங்களுடைய புக், ஹர் புக் வாஸ் மை எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ் எ லெஜிஸ்லேட்டர். ஓகே, இதுல நம்ம முத்துலட்சுமி பத்தி இவ்வளவு டேட்டா பார்த்திருக்கோம். ஓகேவா? எஸ். அடுத்து ஒரு முக்கியமான பர்சன் சுவாமிநாதன் தர்மாம்பாள். ஓகே, நம்ம தர்மாம்பாள் பத்தி நிறைய பார்த்திருப்போம். she was a social reformer from தமிழ்நாடு. குறிப்பா தேவதாசியில இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான ஒரு தேவதாசி முறையில இந்த இசைவேளாளர் கம்யூனிட்டியில இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான பெண் ஆளுமை சுவாமிநாதன் தர்மாம்பாள். இவங்க பாத்தீங்கன்னா கருந்தட்டான் குடியில பிறந்திருப்பாங்க, தஞ்சாவூர்ல. ஓகே, இப்ப தஞ்சாவூர் கிடையாது. ஓகே, கருந்தட்டான் குடியில பிறந்திருப்பாங்க.
முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி அபாலிஷன் பில் கொண்டாந்தாங்களா 1930 அப்ப 1930 அந்த 30 கொண்டு வரும்போது அதை சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பெரியாரும் நம்மளுடைய தர்மாம்பாள் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. விதவை மறுமணம், கலப்பு திருமணத்தை ஊக்குவிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். அப்ப தமிழ் ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்களுக்கு சமமான ஊதியம் கிடைக்கலங்கிறதால ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இழவு வாரம் இல்ல இழவு வாரம். ஓகேவா? இது கருத்துல கொண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவினாஷ் லிங்கம் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 1946-47 அவினாஷ் லிங்கம் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. இழவு வாரம்ங்கிறது தமிழ் டீச்சர்ஸ்க்காக. ஓகேவா? சித்த மருத்துவம் படித்துவிட்டு சென்னையில் சித்த மருத்துவமனையை தொடங்கினார். அப்ப ஷிவாஸ் டாக்டர் லைக் அயோத்திதாசர் பண்டிதர் மாதிரி இவங்களும் என்னது ஒரு பெண் மருத்துவரா இருந்திருக்காங்க, சித்த மருத்துவரா. மாணவர்களின் தமிழ் அறிவை மேம்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான மாணவர் மன்றத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. அதோட தலைவராக இருந்திருப்பாங்க, சென்னை மாணவ மன்றம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போமா? என்கரேஜ் விடோ ரிமேரேஜ் அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஷி கண்டக்டட் இழவு வாரம் to get equal pay for Tamil teachers. She studied Siddha medicine and started hospital at Chennai. To make the students improve the knowledge in Tamil, she formed a Chennai மாணவர் மன்றம். அது தலைவராக இருந்திருக்காங்க. ஓகேவா? சென்னை மாணவர் மன்றத்துக்கு தலைவராக யார் இருந்திருக்கா? நம்மளுடைய முத்துலட்சுமி, நம்மளுடைய தர்மாம்பாள் அவர்கள் இருந்திருக்காங்க, சுவாமிநாதன் தர்மாம்பாள். ஓகே, இவங்களோட பேர்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் திருமண உதவி திட்டத்தை கொண்டாந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து அது புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்க. ஓகேவா? எஸ். 1938 முற்போக்கு பெண்கள் சங்கங்கள் அமைப்புகளின் ஒருவராக இருந்தார். ப்ரொக்ரெசிவ் உமன் அசோசியேஷன்ங்கிற ஒரு அமைப்புடைய முக்கியமான ஒரு ஆர்கனைசரா இருந்திருக்காங்க. தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னருங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தியாகராஜ பாகவதர் என்ன பண்றாங்க, 1951 ஏழிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதுமாதிரி தமிழ் மொழியை வளர்த்ததற்காக வீர தமிழன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை யார் தலைமையில நடந்த மாநாட்டில் கொடுத்திருப்பாங்க, எந்த வருஷங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்ப தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னருங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு? நம்மளுடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மர். ஓகே, எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கரந்தை தமிழ் சங்கத்திற்கு தன் வீட்டை நடுக்கொடையாக அளித்தார். இது ஆல்ரெடி क्वेश्चन பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கரந்தை தமிழ் தமிழ் சங்கத்துக்காக தன்னுடைய வீட்டை நன்கொடையாக அளித்தவர் யாரு? நம்மளுடைய மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா? எஸ். அவங்கள பத்தி பார்த்தோம். சாரி, தர்மாம்பாள் மூவலூர் ராமாமிர்தம் தர்மாம்பாள். ஓகே, தர்மாம்பாள் தான் முக்கியமா வீர தமிழன்னை பட்டம். அது மாதிரி தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர், கரந்தை தமிழ் சங்கத்தை நம்மளுடைய வீட்டை வந்து நன்கொடையா கொடுத்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. எஸ். அடுத்துதான் மூவலூர் ராமாமிர்தம் பத்தி பார்க்க போறோம். இவங்களும் ரொம்ப முக்கியமான பர்சன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா பேர்ல தான் திருமண உதவி திட்டம் புதுமை பெண் திட்டமா மாத்தப்பட்டுச்சு. தர்மாம்பாள் பெயர்ல கிடையாது. தர்மாம்பாள் பெயர்ல செயல்படுத்தப்பட்ட திருமண உதவி திட்டம் பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்கள் அவங்களோட பேர்ல தான் என்ன பண்ணாங்க, ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணாச்சு, புதுமை பெண் திட்டமா மாத்தப்பட்டாச்சு. ஓகேவா? எஸ். திருவாரூர்ல பிறந்தவங்க மூவலூர் ராமாமிர்தம். ஐஎன்சியோடைய ஆதரவாளராக இருந்திருக்காங்க. தேவதாசி முறைக்கு எதிராக இசைவேளாளர் சங்கத்தை நிறுவினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். ஓகே, தேவதாசி முறைக்கு எதிராக இசைவேளாளர் சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. அந்த இசைவேளாளர் சங்கத்துக்காக 1925 இசைவேளாளர் மாநாடு நடத்தியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. 1925 1925 காங்கிரஸ்ல இருந்து பெரியார் வந்து வெளியே ஆகும்போது அதே வருஷம் என்ன பண்றாங்க, இசைவேளாளர் சங்கத்தின் சார்பா இசைவேளாளர் மாநாடு நடத்தியிருப்பாங்க. அந்த இசைவேளாளர் மாநாட்டுக்கு பெரியாரையும் அழைச்சிருப்பாங்க. அங்க பெரியார் வந்து தேவதாசி முறையோடைய அந்த அவலத்தை பத்தி பேசியிருப்பார். ஓகேவா? எஸ். 1925 ஈவி ராமசாமி காங்கிரஸ் இருந்து வெளியேறிய பிறகு அவருடன் சுயமரியாதை இயக்கத்தில் பணியாற்றினார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. 1930 கலந்துக்கிறாங்க. அவர் முத்துலட்சுமி தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை ஆதரிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எஸ். She established இசைவேளாளர் சங்கம் for against தேவதாசி system. After ஈவி ராமசாமி left Congress in 1925, she worked with him in self-respect movement. She participated in வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா. She supported முத்துலட்சுமி தேவதாசி abolition bill. ஓகே, அடுத்து 1937 இந்தி அப்போசிஷன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 37 ராஜாஜி அரசாங்கம் என்ன பண்றாங்க, அந்த இந்தி மசோதா இந்தியை வந்து கம்பல்ஷன் ஆகும்போது அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க. She participated anti-Hindi agitation in 1937 and jailed for 6 months. 1936 அவங்களோட முக்கியமான ஒரு புக்கு தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர். ஓகே, மதிப்பெற்ற மைனர் என்ற புத்தக நாவல் எழுதுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் எழுதுறாங்க, 1936 1936 எழுதுறாங்க. 1936 நம்மளுடைய ராமாமிர்தம் என்ன பண்றாங்கன்னா 1936 இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர். இட் டீல்ஸ் வித் தேவதாசி சிஸ்டம். தேவதாசி முறையோடைய அவலங்களை எடுத்து பேசுறாங்க நம்மளுடைய ராமாமிர்தம். என்னன்னா தேவதாசி முறைக்கு இன்னொரு பேரு பொட்டு கட்டுதல். அது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டு கட்டுதல் தேவதாசி முறைக்கு இன்னொரு பேர் என்னது, பொட்டு கட்டுதல். இந்த முறைக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வந்து போராடுறாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா மணியம்மையுடன் இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு ஈவே ராமசாமியோட கருத்து, அதாவது பெரியார் கூட கருத்து வேறுபாட்டு கூட எங்க வராங்க, திமுகவுக்கு வராங்க. அறிஞர் அண்ணாவால தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். அப்ப மூவலூர் ராமமதம் தான் என்ன பண்றோம், தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறோம். ஓகேவா? எஸ். அப்ப மூவலூர் ராமமதம் பத்தி முக்கியமான விஷயம், இசைவேளாளர் சங்கம் பெரியார் கூட இணைஞ்சு வேலை செய்யறாங்க, சால் சத்தியாகிரகங்களை இன்வால்வ் ஆயிருக்காங்க. 1936 தாசிகளின் மோசவலை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க, நாவல. மணியம்மையோட அவங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முக்கியமா திமுக இணைகிறாங்க. திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட் அப்படி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அவங்களோட போராட்ட குணத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு அன்னி பெசன்ட் சொல்லிட்டு யாரை சொல்றாரு, நம்மளுடைய அண்ணா வந்து மூவலூர் ராமமதம்னு சொல்றாங்க. ஓகேவா? எஸ். இதோட நம்ம முக்கியமான பெண் ஆளுமைகளை பார்த்திருக்கோம். இதை தாண்டி இருக்க ஒரு சில பெண் ஆளுமைகள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், சரியா? இவங்க முக்கியமான இயக்கம் வந்து லாஃப்டின்னு சொல்லுவாங்க, லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஆர்கனைசேஷன். லாஃப்டி ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். இவங்க தான் நம்மளுடைய பூதான் மூமெண்ட், வினோபா பாவேயோடைய பூமிதான இயக்கத்தை தமிழ்நாட்டில் முக்கியமா பரப்புனது. பூதான் மூமெண்ட், பூமிதான இயக்கத்தை தமிழ்நாட்டில் முக்கியமா பரப்புன ஒரு பெண்மணி யாருன்னா நம்மளுடைய கிருஷ்ணவால் ஜெகநாதனும் அவரோட ஹஸ்பண்ட் ஜெகநாதனும், ரெண்டு பேரும் தான் பண்ணிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் பரப்புன ஒரு முக்கியமான பெண் ஆளுமையா இருக்கு. இவங்களை தவிர்த்து வேற யாரு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். ஒரு சில பெண் ஆளுமைகளை நம்ம அரசாங்கத்தோடைய கவர்மெண்டோடைய பிடிஎஃப்லேயே வந்திருக்கு, நான் அதையும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? எஸ். அதுல முதல் முக்கியமான நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இது ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். வேலு நாச்சியார் பத்தி பார்த்தோம். விடுதலை போராட்டத்துல 1772 முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 1780 பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை டிஃபீட் பண்ணிட்டு தன்னோட லேண்டை மீண்டும் கேப்சர் பண்ண முதல் பெண் ஆளுமை யாரு, நம்மளுடைய வேலு நாச்சியார். குயிலி அவங்களுடைய ஒற்றர் படை தளபதியா பெண் படை தளபதியா இருந்திருப்பாங்க. உடையாளுங்கிற பெண் படைக்கு அவங்க வந்து முதல் நம்மளுடைய தற்கொலை படை வீராங்கனைங்கிறத பார்த்தோம். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நாகம்மையார், இவங்களுமே முக்கியமான ஒரு சோசியல் ரிஃபார்மர். அது இல்லாம பெரியாருடைய மனைவி. ஆமாவா இல்லையா? எஸ். நான் கோஆபரேஷன் டைம்ல குறிப்பா ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் பெரியாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க, குறிப்பா கள்ளுக்கடை மறியல்ல இன்வால்வ் ஆனாங்க. ஆமாவா இல்லையா? காந்தியை பெருமைப்படுற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியாவும் யாரு, நாகம்மையும் கண்ணம்மாளா இருந்திருப்பாங்க. பின்னாடி வருது பேர் பார்ப்போம். பெரியார் மறியலில் கைதான அடுத்த நாள் நாகம்மையார் பெரியம்மையான் தங்கை எஸ்ஆர் கண்ணம்மாள் ஆகிய இருவரும் களமிறங்கினர். வைகோம் சத்தியாகிரகங்களை இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகே. எஸ். அஞ்சலி அம்மாள் கடலூரில் பிறந்து நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆமாவா இல்லையா? கடலூர் பிறந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனது கணவர் முருகப்பன் 10 வயது மகள் லீலாவதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு குடும்பத்துடன் சிறை சென்றார். ஓகேவா? கர்ப்பிணியாக இருந்தும் அஞ்சலி அம்மாள் தொடர்ந்து போராடி வந்த போது பரோலில் வந்து குழந்தை பெற்றார். 1961 மறைஞ்சிருக்காங்க. எஸ்ஆர் கண்ணம்மாள் இவங்க தான் வந்து பெரியாருடைய சகோதரி, இளைய சகோதரி. 1930களில் குடியரசு இதழோட வெளியீட்டாளராக இருந்திருக்காங்க. இவ்வியக்கம் இவ்விதழில் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்ற தலைப்பிலான பெரியார் எழுதுறதுக்காக இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பெரியாருக்கு 6 மாதங்களும் கண்ணம்மாளுக்கு 3 மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1925க்கு பிறகு பெரியாரின் பின்பற்றி சென்றவர் கண்ணம்மாள் வந்து 1932 ஈரோடு நகரமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஓகே. நான் முன்னாடி பார்த்தோமா ருக்மணி லட்சுமிபதி வேதாரண்யம் சால் சத்தியாகிரகங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, சிறைதனை பெற்றார். அந்நிய துணி மறியல் போராட்டத்திலும் சிறை சென்றார். தனது நகைகள் அனைத்தையும் நம்ம முன்னாடி பார்த்தோமா 1933 காந்திஜி அடிகளுடைய அரிஜன நிதிக்காக கொடுத்திருப்பார். ஆமாவா? 1937 சென்னை மாகாண சட்ட மேலவை துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திலும் சிறை சென்றிருக்காங்க. ஓகேவா? எஸ். 37 முன்னாடி பார்த்தோம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, மெம்பரா இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம். 1946 சட்டப்பேரவை உறுப்பினராக ஆனார், அமைச்சராகவும் திகழ்ந்தார். ஆமாவா? அடுத்து அம்மு சுவாமிநாதன், ரொம்ப முக்கியமான பர்சன். சுவாமிநாதனோட மனைவி கேப்டன் லட்சுமியோட தாயார். ஓகே. கேப்டன் லட்சுமி சேகல் இருக்காங்களா, அவங்களுடைய அம்மா. அக்காலத்தில் கார் ஓட்டுதல், குதிரை ஏற்றம், நீச்சல் சாகசம், தென்னீர் ஆடுதல் போன்ற பல துறைகள் தேர்ச்சி பெற்றவர். காந்தியோட உரையை கேட்டு விடுதலை இயக்கத்தில் கால் பதித்தார். ஆடம்பரமான வீடு அமைதியின் இருப்பிடமானது. கதராடை அணிந்தார். அம்மு சுவாமிநாதன் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களில் தீவிரமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பத்மாசினி அம்மாள் முதலே பார்த்தோம். மதுரையில இந்த காதி மூமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்றது திலகர் சங்கத்தெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அவன் திலகர் ஆசிரமம் அமைச்சிருப்பாங்க. பேச்சாற்றலால் ஏராளமான பெண்கள் தாமாக முன்வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை கொட்டடியில் சிறைப்படைப்பட்டார். அம்புஜித்தம்மாள் இப்பதான் பார்த்தோம், பெண்கள் பள்ளியோட ஆசிரியர் பணியாற்றிருக்காங்க. காந்திஜியோட சத்தியாகிரக போர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. 1932 6 மாசம் ஜெயிலா இருக்கு. மனத்தளவு சுதந்திரம் அடையும் முறை அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொண்டார். ஓகே. நான் கண்ட பாரதம்ல பார்த்தோமா,
அடுத்து வைமு கோத்தநாயகி, இவங்களை பத்தி நம்ம அங்க பாத்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் இவங்களை பெரிய அளவுக்கு இல்ல, இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாவல் ராணின்னு சொல்லுவாங்க. வைமு கோத்தநாயகி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய நாவல்களை எழுதின பண்ணியிருக்காங்கன்னா இது நாவல் ராணி அப்படி சொல்லியிருப்பாங்க. இவங்களை பட்டாடை அதிக நகைகள் அணிந்து பழகிய அவர் காந்தியவாதியானதும் கதராடையை உடுத்த ஆரம்பித்தார். 1931 கள்ளுக்கடை மறியலிலும் 32 லோதியன் கமிஷனுக்கு எதிராக நடந்த லோதியன் கமிஷன் எதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பலமுறை சிறை சென்றவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அடுத்து கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள் பத்தி ரெவல்யூஷனரி சாங்ஸ்ல நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஓகே, கேபி சுந்தராம்பாள் தேசிய பற்று கொண்டவர், காந்தி இயக்கத்தில் இணைந்து பணியாற்றினார். சுதந்திர போராட்ட பாடல்களை பாடி தமிழ் மக்களிடையே எழுச்சியை உருவாக்கினார். காங்கிரஸ் பிரச்சாரங்களை சுந்தரம்பாள் தவறாது ஈடுபட்டார். குறிப்பாக பாடல்கள் மூலமா என்ன பண்றது, அவங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணாங்க. ஓகே, காமராசர் ஆட்சியின் போது 1958 ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்கார். ஓகே, கேப்டன் லட்சுமி பத்தி நம்ம முன்னாடி பார்க்கல, இங்க பாக்குறோம். கேப்டன் லட்சுமி நம்மளுடைய நேதாஜியோடைய மிகச்சிறந்த பெண் படை தளபதியா இருந்திருக்காங்க. ஓகே, ஜான்சி படைப்பிரிவோட தலைவர், ஆமாவா இல்லையா? ஜான்சி ரெஜிமெண்ட் அதோடைய தலைவராக இருந்திருப்பாங்க மகளிர் பிரிவுக்கு. கேப்டன் லட்சுமி இப்படையில் சுமார் 1000 பெண்கள் இணைந்து ஆங்கிலேய ராணுவத்திற்கு எதிராக ஆயுதங்களுடன் அணிவகுத்தனர். இப்படையில் 80% தமிழ் பெண்கள் இடம்பெற்றிருந்தனர், ஆமாவா இல்லையா? எஸ், பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாவா இருந்திருக்காங்க. நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா வரும்போது அவரை எதிர்த்து நின்றவங்க யாருன்னா கேப்டன் லட்சுமி தான். ஓகே, அடுத்து கேபி ஜானகி அம்மாள். முன்னாடி பார்த்தோமா மதுரையில இருந்தவங்க, முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி கேபி ஜானகி அம்மாள். சுதேசி இயக்கம் சார்பாக விஸ்வநாதனால் தாஸ் பணம் இல்லாத போது தனது நகைகளை விற்று பணம் தந்தார். சுதந்திர போராளிகள் ரகசிய மாநாடு நடத்த தனது மேலவாசி வீட்டையே விற்று பணம் தந்தார். ஓகே, மாயாக்கால் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. பெருகாமநல்லூரில் கைரேகை சட்டம், அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் பார்ப்போமா? குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து கலவரத்துல குண்டடிப்பட்டு இறந்த ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு இவங்க கொடுத்திருக்காங்க, தண்ணி கொடுத்திருக்காங்க. அதால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களே சுட்டு கொண்டிருக்காங்க மாயாக்கால். ஓகே, எஸ், மேபி ஆப்ஷன்ல வந்து நெக்லெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மீனா கிருஷ்ணசாமி 13 வயதில் சிறை சென்றார். காந்திஜியோட ஆசிரமத்தில் 1939 இணைகிறாங்க. அங்கு 3 ஆண்டுகள் ஆதார கல்வி பயின்றார். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் வார்தாவை சுற்றியுள்ள கிராமங்களில் பிரச்சாரம் செய்தார். 1942 கைதாகி நாக்பூர் சிறையில் ஓராண்டு காலம் அடைக்கப்பட்டவர். மொத்தம் 6 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. ஓகே, எஸ். அடுத்து சொர்ணாம்பாள். சொர்ணாம்பாள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல இருந்திருக்காங்க. காந்திஜி வந்து 1927 கஸ்தூரிபா கூட வந்த போது அவங்களை நேரில் சந்திச்சு சுதந்திர நன்கொடையா தன் நகைகள் அனைத்தையும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து சொர்ணத்தம்பாள். 1930 அந்நிய துணிக்கடை மறியல்ல 3 வாரங்களும் இண்டிவிஜுவல் சத்தியாகிரக டைம்ல 4 மாசம் ஜெயில இருந்திருக்காங்க. ஓகே, எஸ். அப்புறம் லட்சுமி அம்மாள் திருப்பூர் குமரன் பங்கேற்ற ஊர்வலத்திற்கு தலைமையேற்ற PS சுந்தரத்தின் தாயார். முன்னாடி பார்த்திருப்போம், PS சுந்தரம் தான் திருப்பூர் OKSR குமாரசாமி பார்த்திருப்போமா? அவருடைய தலைமையில அந்த PR தலைமையில் நடந்துச்சு அந்த போராட்டம், PS சுந்தர தலைமையில் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை அப்பதான் நம்மளுடைய கொடிக்காத்த குமரன் இறந்திருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய அம்மா தான் யாரு? லட்சுமி அம்மாள். ஓகே, இவங்களும் ரொம்ப முக்கியமான பர்சன். பர்மாவுக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்திருப்பாங்க. பர்மால அவங்க ஸ்டார்ட் பண்ண அமைப்பு பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காந்தி சேவா சங்கம். ஓகே, ஹரிஜன சேவா சங்கம் வேற, காந்தி சேவா சங்கம் வேற. தனது மகன் PS சுந்தரத்தை பொது சேவைக்காக காந்தியடிகளில் ஒப்படைத்தவர். லட்சுமிமாலும் சுதந்திரத்தின் மனைவி சுமித்ரா தேவியும் ராஜாஜி தலைமையில் திருச்செங்கோட்டில் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று எங்க திருச்செங்கோட்டில் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இருவரும் 6 மாதங்கள் சிறை தண்டிருக்காங்க. ஓகே, லீலாவதி நம்ம முன்னாடி பார்த்தோம், கடலூர் அஞ்சையம்மாளோட மகள். நம்மளுக்கு காந்திஜி தான் பேர் வச்சிருப்பார் லீலாவதின்னு சொல்லிட்டு. 9 வயசுல அவர் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க, ஆமாவா இல்லையா? ஜெயில போகும்போது 9 வயசு காந்திஜி என்ன பண்ணிருப்பார், அவருடைய வாத ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டு அவருக்கு அம்மா கண்ணுங்கிற பேரை என்ன மாத்திருப்பார், லீலாவதி அப்படிங்கறத பேர் மாத்தி காந்திஜி வந்து அவருக்கு கல்வி கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சிருப்பார். அவருடைய ஹஸ்பண்ட் பேரு ஜமத்கனி. ஓகே, ஜமதக்கனி. இதோட நம்மளுடைய உமன் ஆக்டிவிஸ்டோடைய லிஸ்ட் எல்லாம் முடியுது. ஓகேவா? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.